வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். இந்த வீடியோல நாம மேற்கு வங்காளம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள தெரிஞ்சுக்க போறோம். மேற்கு வங்காளம் சார்ந்த ஒட்டுமொத்த கருத்து கணிப்ப நம்ம பார்க்க போறது கிடையாது. 2 முக்கியமான தொகுதி பத்தி தான் பேச போறோம். 1 மமதா பானர்ஜி 2021 சட்டமன்ற தேர்தல்ல நின்னு தோல்வி அடைந்த ஒரு தொகுதி நந்திகிராம். அடுத்தது ஒரு முதல்வரா ஆனதுக்கு அப்புறமா ஒரு எம்.எல்.ஏவா இருக்கணும் அப்படின்ற ஒரு தகுதி இருக்குது. ஸோ அதற்காக அவர் பை எலக்ஷன்ல ஒரு தொகுதியில நின்னு ஜெயிச்சாரு. பாபனிபூர் இந்த தொகுதி. இந்த 2 தொகுதியிலும் 2026ல யாருக்கான வாய்ப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். நந்திகிராம். ஸோ நந்திகிராம் அ பரவலா பேசப்பட்ட தொகுதி. கம்யூனிஸ்டுகள் கிட்ட இருந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஆட்சியை பெற்றுக் கொடுத்த தொகுதியில ஒண்ணு நந்திகிராம்னு சொல்லலாம். அங்க நடந்த தொழிலாளர் போராட்டம், அதுல திரிணாமுல் காங்கிரஸினுடைய செயல்பாடு, அதனால தான் ஒரு பெரிய ஆட்சி மாற்றமே நடந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு காரணமா இருந்த நந்திகிராம் தொகுதி. ஸோ அந்த தொகுதியில தான் போன முறை தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய சுவேந்து அதிகாரி கிட்ட மமதா பானர்ஜி தோல்வி அடைந்தாங்க. இந்த முறை அங்க தேர்தல் நடந்தது அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் 45% வாக்குகளையும், பிஜேபி 52% வாக்குகளையும், மற்றவர்கள் 3% வாக்குகளையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த முறையும் இந்த தொகுதி பிஜேபியின் வசம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எலெக்ஷன் டிராக்கர். அடுத்தது பாபனிபூர் தொகுதி. ஸோ இந்த தொகுதி 1977க்கு முன்னாடி இருந்தது. அதற்கு அப்புறமா கிட்டத்தட்ட 2009 வரைக்கும் அந்த தொகுதி இல்ல. எடுத்துட்டாங்க. அதற்கப்புறம் 2009ல அந்த தொகுதி பிரிக்கப்பட்டது. ஸோ 2011லேருந்து இப்ப வரைக்கும் அது திரிணாமுல் காங்கிரஸினுடைய கோட்டையா இருக்குது. பெரும்பாலான தேர்தல்கள்ல மமதா பானர்ஜியே அந்த இடங்கள்ல நின்று ஜெயிச்சிருக்கிறாரு. அவருடைய சொந்த தொகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த தொகுதியில இந்த முறையும் அவர் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்படி போட்டியிட்டார் அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் 67% வாக்குகளையும், பிஜேபி 29% வாக்குகளையும், மற்றவர்கள் 4% வாக்குகளையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாபனிபூர் தொகுதியில மமதா பானர்ஜி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 67% வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் டிராக்கர் கணித்திருக்கிறாங்க. ஸோ நந்திகிராம்ல பிஜேபிக்கான வாய்ப்பு, பாபனிபூர் தொகுதியில திரிணாமுல் காங்கிரஸுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் டிராக்கர் வெஸ்ட் பெங்கால் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகளையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதையும் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.